மேற்காசிய போர் காரணமாக பொதுமக்கள் துன்புறக்கூடாது என்று தமிழ்நாடு அரசின் உரிமைகளுக்கு உட்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துவிட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் நலனை காக்க ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என வினா எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலிண்டர் தட்டுப்பாடை எதிர்கொள்ள உணவகங்கள், தேநீர் கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட உணவு உற்பத்தி தொழிற்கூடங்கள் எல்பிஜிக்கு மாற்றாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் மின்சார நுகர்வுக்கு யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியம் வழங்கியிருப்பதாகவும், எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அனைத்தும் மின் அடுப்புகள், மின் சூடேற்றிகள் கொள்முதல் செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டில் 60,898 தொழிற்சாலைகள் எல்பிஜி, சிஎன்ஜி போன்ற எரிபொருட்களுக்கு மாற்றாக மண்ணெண்ணெய், ஆர்டிஎஃப், ஹெச்எஸ்டி, பயோமாஸ் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும், இதற்கு டிஎன்பிசிபி இசைவாணை பெற தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள இடர்பாடு காரணமாக மீதமாகும் தேவைக்கு மிகுதியான பாலை பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களில் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி பெற்றுக்கொள்ள ஆணையிடப்பட்டுள்ளதாகவும், உணவகங்கள் மூடப்படும் வேளையில் உழவர்களின் வாழ்க்கை தேவைகளை கருத்தில் கொண்டு காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை 194 உழவர் சந்தைகளில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் விற்பனை செய்து கொள்ள இசைவளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மாநில அளவில் வணிக நிறுவனங்களுக்கு முறையாக எல்பிஜி சிலிண்டர் அளவீட்டை ஒதுக்கீடு செய்து கண்காணிக்க தலைமைச் செயலாளர் கண்காணிப்பில் அரசு உயர் அலுவலர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாவட்ட அளவில் எண்ணெய் வழங்கல் நிறுவனங்களின் பொறுப்பு அலுவலர்கள் உள்ளடக்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழு இந்த மாதம் பொது வழங்கல் திட்டத்துக்கென கூடுதலாக 3,228 லிட்டர் மண்ணெண்ணெயை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஆணையிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மேற்காசிய போர் காரணமாக பொதுமக்கள் துன்புறக்கூடாது என தமிழ்நாடு அரசின் உரிமைகளுக்கு உட்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துவிட்டதாகவும், மக்கள் நலனை காக்க நடுவண் அரசு என்ன செய்ய போகிறது எனவும் வினா எழுப்பியுள்ளார்.